நடக்குதுன்னு சொன்னான். சொல்றியா? உனக்கும் அந்த சரக்குமாருக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? அப்ப நீ சொல்லித்தரணும். சொல்றியா? யார்கிட்ட சொல்லணும்? அது நான் அப்புறமா சொல்றேன். அதுவரை யார்கிட்ட சொல்லக்கூடாது. என்ன? சரிங்க மாமா. மாரியன் இந்த இடத்துல ஏன் இங்க? இல்ல அது வந்து பின்னால் என்னமோ மறுக்கல. ஒண்ணும் இல்ல. என்னன்னா பார்க்க கூடாது. என்ன மன்னிச்சிருக்க சிரவண. இது மீனாட்சி தான் தந்தது. யாருக்கும் தெரியாம என்ன பார்க்கணும்னு மீனாட்சி தான் சொன்னா. என்ன விவரம் தெரிஞ்சுக்க அவள் ரூமுக்கு போறேன். என் மேல அவளுக்கு இத்தனை ஆசை இருக்கணும்னு நான் கனவு கூட நடக்கல. தப்பு நடந்து போச்சு. நான் ஒரு ஆம்பளை தானே. நாளைக்கு சரவணுக்கு நிச்சயதார்த்தம் செய்ய போற பொண்ணு அவளை தானே நினைக்கணும். இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரிய வேண்டாம். நீ அவளுக்கு தாங்கிட்டு நான் இந்த பக்கமே நீ வர. நான் முழுக்கையா இருக்கலாம். ஆனா எனக்கு வரப்போற கொண்டாட்டி உலகத்துக்கு எச்சலாக்க கூடாது. நான் இப்படி காட்டுன்னு சொல்றேன். வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா நானே அவள் கைத்தில் தாளிடுறேன். நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நாட்டாம வரும்போது எல்லாருக்கும் முன்னாடி இந்த தப்பு நானே ஏற்றுக்கிறேன்.